Hello everyone, welcome back to our channel. Today we are going to see handwriting practice in English. Handwritingல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா how to write sentence in proper rules. பாத்தீங்கன்னா handwritingக்கு ஒரு certain rulesலாம் இருக்கு இல்லீங்களா? அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சென்டென்ஸை நம்ம எழுதணும். நம்ம சென்டென்ஸ் ப்ராப்பராக எழுதிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பேராகிராஃப்க்குன்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சென்டென்ஸ் எழுதுறது எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கான என்னென்ன ரூல்ஸஸ்லாம் இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க. ஓகேங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே இருக்குல்லைங்களா மார்ஜினுக்கு பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒட்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு 2 inch கேப் விட்டுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம எழுதணுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் ஸ்மால் எழுதணும். ஆனால் ஸ்மால் லெட்டரை நம்ம கேபிட்டல் லெட்டர் கூட ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது. அதுக்கு நியர்பை எழுதணும், பட் அது ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அதில் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் கேபிட்டல் லெட்டர் கூட ஸ்மால் லெட்டரை நம்ம ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது, பட் நியரில் தான் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா உங்களோட லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு தான் கேப் விடணும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய இதுக்கு நான் போடுறேங்க, இவ்வளோ தாங்க கேப்பு. அப்போ செகண்ட் வேர்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? செகண்டெல்லாம் நம்ம நார்மலாக ஸ்மால் லெட்டரை நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கலாங்க. ஏதாச்சும் ஸ்பெஷல் லெட்டர், ஸ்பெஷல் வேர்டு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒண்டர்ஸ் பற்றி இல்லை ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் ப்ராப்பர் நவுன்ஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வரக்கூடியது. இந்த மாதிரி ஏதாச்சும் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம பில்டிங்கோ இல்லை திங்ஸோ ஏதாச்சும் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுகிறோன்னா மட்டும்தான் அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலில் எழுதணும். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மால் லெட்டர்லேயே நம்ம எழுதிக்கலாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம டாப் லெட்டர், பாட்டம் லெட்டர், மிடில் லெட்டர் அது மாதிரிலாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எழுதணும். இப்போ பார்த்திங்கன்னா ஜிங்கிறத லெட்டர் பார்த்திங்கன்னா ஜி, ஒய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டம் லெட்டர்ஸ். ஸோ லைனை விட்டு கீழே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டாப் லெட்டர் எல்லு, டிஇ, ஹச் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் டாப் லெட்டர். ஸோ லைனுக்கு மேலே தான் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஐஎஸ், ஆர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிடில் லெட்டர்ஸ். ஸோ அது லைன் மேலே நம்ம எழுதிக்கலாம். அது கீழே வரக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது, மிடில் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கே இருக்குல்லைங்க லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். லைன்லேருந்து இப்படி ஒரு குட்டியாக ஒரு கர்வ் மாதிரி போட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கர்சிவ் ரைட்டிங் எழுதிட்டு இருக்கோம் இல்லைங்களா, கர்சிவ் ரைட்டிங்க்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கர்வ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நார்மலால் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? இப்போ எஃப் லெட்டர் பார்த்திங்கன்னா பாஸ் லெட்டர். ஸோ மேலேயும் போகும், கீழேயும் போகும். ஓகேங்களா? ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில உங்களோட லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு தான் கேப் விடணுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களோட குழந்தைகள் எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களோட லிட்டில் ஃபிங்கர் எவ்வளோ கேப் இருக்கோ அவ்வளோ எழுதுனா போதுங்க. நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு தான் எழுதணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க. ஓகேங்களா? அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது யாரோ அவங்களோட லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டு எழுதுனா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஃபைனலாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்க. அப்போ தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ட்டு மீனிங். ஓகேங்களா?
ஒரு வேர்டுக்கு இடையில உங்கள் லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு கேப் விடணும். அண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும், கேபிட்டலில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் கூட செகண்ட் லெட்டரை நம்ம ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது. பட் என்ன பண்ணணும், நியர்பை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது ரெண்டும் டச் ஆகிருக்காதுங்க, பட் பக்கத்தில் தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்தது நம்ம எத்தனை லெட்டர் எழுதினாலும் அதெல்லாமே ஜாயின் பண்ணி செயின் மாதிரி தான் எழுதணுங்க. ஒன்றுமே நம்ம இப்போ இந்த இடத்துக்கு பிரேக் விட்டு இங்கே பிரேக் விட்டு அப்படிலாம் எழுதக்கூடாது. இங்கே ஸ்டார்டிங்லேருந்து இந்த வேர்டோட எண்டிங் வரைக்கும் ஜாயின் பண்ணி தான் எழுதணும். அதே மாதிரி ஒரு வேர்டை ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் இந்த இடத்துக்கு ஒரு கர்வ் மாதிரி நம்ம லைன் மேலே போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம லைன் நோட்டில் லைன் பேப்பரில் எழுதுகிறப்போ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அன்ரூல்டு பேப்பரில் எழுதுகிறப்பையும் நம்மளுக்கு சேம் மெத்தட் நம்மளோட ஹேண்ட் மூலிமா நம்ம ப்ராப்பராக எழுதுவோங்க. ஓகேங்களா? இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் வந்து கேபிட்டலில் எழுதியிருக்கேங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் எழுதணும் இல்லைங்களா, அது ஸ்மால் லெட்டரில். ஸோ பக்கத்தில் நியர்பை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த வேர்டோட கடைசி லெட்டர் வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐக்கு புள்ளி வைக்கிறது, ஜேக்கு புள்ளி வைக்கிறது, அப்புறம் டீக்கு நம்ம மேலே அந்த சென்டரில் ஒரு கோடு போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணணும். நம்ம எழுத பிட்வீன்லேயே இடையிலேயே வந்து நம்ம புள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. ஒரு வேர்டை நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த வேர்டை ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம ஐக்கு ஜேக்கு டீக்கெல்லாம் அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் வேர்டுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு டீ போடணும் இல்லைங்களா, மிடில் அந்த கோடு, அதுக்கு நான் அந்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் அந்த வேர்டை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அந்த வேர்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் ஐக்கு ஜேக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒய் லெட்டர் பாட்டம் லெட்டர். ஸோ லைனை விட்டு கீழே நான் கொண்டு போயிட்டு நான் லைனில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி தெரியாதவங்க நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். அதில் கர்சிவ் ரைட்டிங் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குங்க. அதில் போய் பார்த்திங்கன்னா டாப் லெட்டர், பாட்டம் லெட்டர், பாஸ் லெட்டர், மிடில் லெட்டர், அதெல்லாம் என்னென்ன லெட்டர் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரம் பேசிக்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா 2 மீனிங்கில் இருக்குது. ஸோ அது கனெக்ட் பண்ணுற 2 சென்டென்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாதுங்க. அடுத்த சென்டென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா கம்மா தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சென்டென்ஸ் அதோட கண்டினியூஸ் எழுதுகிறேங்க. இது ஃபுல்லாக இந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே டீக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, டீயோட லெட்டரை. ஓகேங்களா? நம்ம எழுதுகிறப்போ நம்ம அந்த ப்ராப்பர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதணுங்க. அண்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கர்சிவ் ரைட்டிங் எழுதுனீங்கன்னா அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த ஸ்டைல்ஸை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டு அந்த ஸ்டைலில் தான் நீங்கள் கர்சிவ் ரைட்டிங் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் லுக்காகவும் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பி லெட்டரில் பார்த்திங்கன்னா வேறு ஸ்டைலில் தான் நான் எழுதியிருக்கேன், கர்சிவ் ரைட்டிங்கில் தான் எழுதியிருக்கேன். இது நார்மலாக இப்போ நீங்கள் டி அப்படின்னு இப்படி எழுதுனீங்கன்னா இந்த டியில் எழுதுனீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? அது கர்சிவ் ரைட்டிங்க்கு இந்த டி எழுதுனா நல்லா இருக்காதுங்க.
இந்த டி எழுதி நம்ம கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதினோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கர்சிவ் ரைட்டிங் எழுதுகிறப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் இந்த ஸ்டைல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக டி போட்டு நார்மலாக பி போட்டுலாம் எழுதியிருப்பாங்க குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி எழுதுகிறப்போ என்ன ஆகும்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாயிருங்க. ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காம ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே நீங்கள் இதே மாதிரியே லெட்டர்ஸை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஹேண்ட் ரைட்டிங் வருங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட் எழுதுறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ப்ராக்டிஸ் மூலிமா நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுத முடியுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஒரு பேராகிராஃபை ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு உங்களோட டேலண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நல்லா அழகாக எழுத முடியும். அண்டு ஃபாஸ்ட்டாகவும் எழுத முடியும், நம்ம பியூட்டிஃபுல்லாகவும் எழுத முடியுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி எழுதியிருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் HESE இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மாலு. ஸோ அதனால் ஃபுல்லாக நான் கண்டினியூஸாக அந்த வேர்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், உங்களால் லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டு எழுதணுங்க. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதுவீங்க, மார்க்கு நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக இந்த வேர்டை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இங்கே டீக்கு போடணும், ஐ லெட்டருக்கு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வேர்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இங்கே லைன்லேருந்து கர்வ் மாதிரி போட்டு அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து ஒர்க்குங்கிறது காமன் நவுன். ஸோ அதனால் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. இல்லைன்னா ப்ராப்பர் நவுனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கேபிட்டல் லெட்டர் இன் பிட்வீன் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணுங்க. அதர்வைஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணால் போதுங்க. ஓகேங்களா? அப்புறம் கடைசியில் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்க. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.